ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடி அம்மன் கோயில் தோட்டத்தை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவர் கவுந்தம்பாடி அருகே உள்ள ஐயம்பாளையம் பிரிவு மற்றும் காஞ்சி கோயில் பிரிவு ஆகிய இடங்களில் பெட்ரோல் பங்க் வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கனிமொழி என்கிற காந்திமதி என்ற மனைவியும் கார்த்திக் என்ற மகனும் உள்ளனர். கார்த்திக் அசாம் மாநில விமானப்படை பைலட்டாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஈஸ்வரன் வழக்கம் போல் பெட்ரோல் பங்கிற்கு சென்றுவிட்டு அதிகாலை வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் கார்த்திக் பெற்றோரின் செல்போனிற்கு தொடர்பு கொண்ட போது இருவரும் போனை எடுக்காததால் அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் இதுகுறித்து அருகில் உள்ள சித்தி பாக்கியலட்சுமி என்பவருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து பாக்கியலட்சுமியும் பரவதமும் நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்காததால் இருவரும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காந்திமதி சுத்திகளால் தாக்கி கொலை செய்யப்பட்ட நிலையிலும் இருப்பதும் அருகில் உள்ள ஜன்னலில் ஈஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.